முட்டாள் சங்கி ஆளுநர் ரவி அவர்களே, நீங்கள் ஐயா வைகுண்டரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா வைகுண்டர் சனாதனவாதி என்று எல்லா மக்களும் போலி பரப்புரையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிதான் வள்ளுவரை பேசினார்கள், வள்ளலாரை பேசினார். இப்பொழுது நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் ஐயா வைகுண்டர். ஐயா வைகுண்டர் முழுக்க முழுக்க சனாதனத்தை எதிர்த்தவர். ஐயா வைகுண்டருடைய கால் மயிருக்கும் கால் செருப்புக்கும் தான் சனாதனம் ஈடாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா வைகுண்டர் அந்த மக்களுடைய ஐயாவளி மக்களுடைய புனித நூல் அகில திரட்டு. நீங்கள் அவரை இன்று இந்துவாக மாற்ற நினைக்கின்றீர்கள். ஐயாவளி மக்கள் தங்களை தனிமதமாக மாற்ற வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி வருகின்றார்கள். இதை முதல்ல வரலாறாக தெரிஞ்சு கொள்ள வேணும். முதல்ல ஐயா வைகுண்டருடைய வரலாறு, ஐயாவளியினுடைய வரலாறு, அகில திரட்டை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்னைக்கு இந்து மதத்தினுடைய புனித நூலாக நீங்கள் பேசக்கூடியது, அதாவது சனாதனவாதிகள், இந்த மனு தர்மத்தை பேசக்கூடியவர்கள் 4 வேதங்களை பேசுவார்கள். யாராவது ஐயா வைகுண்டரை இன்றைக்கு ஓட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆளுநர் ரவி ஐயா வைகுண்டருடைய அகில திரட்டை புதிதாக திறந்த அயோத்தி ராமர் கோயிலில் நீங்கள் ஓதுவீர்களா, பாடுவீர்களா? ஐயா வைகுண்டர் சனாதனவாதி, ஐயாவளி மக்கள் இந்துவாக மாற்றிட்டீங்க. அப்படி மாற்றப்பட்ட அகில திரட்டை எல்லா இந்து கோயில்களையும் பாடணும். மனு தர்மத்தை சனாதனத்தை பேசக்கூடிய ஆளுநர் ரவி வட இந்தியாவிலும் ராமர் கோயிலில் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட தூக்கி சுமந்த ஐயா வைகுண்டருடைய புனித நூலான அகில திரட்டை புதிதாக திறந்த அயோத்தி ராமர் கோயிலில் புனித நூலாக நீங்கள் பின்பற்றி அதை தினமும் பூசையில் நமஸ்காரங்களில் பாடணும். எல்லா நேரங்களிலும் அதை ஓத வேண்டும். அதை மக்களிடம் பரப்புரை செய்வீர்களா? நீங்கள் செய்ய மாட்டீங்க. காரணம், சனாதனத்தை முழுக்க முழுக்க கருவறுக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று போராடியவர் ஐயா வைகுண்டர். அவர் காலத்தில் 18 சாதிகளுக்கு வரி போடப்பட்டிருந்தது. அது தெரியுமா ஆளுநர் ரவி அவர்களே? முட்டாள் சங்கியே, பீகார்லேருந்து இங்கே பஞ்சம் பிழைக்க வந்திருக்கேன், எத்தனை பேர் இருக்கான்? 18 சாதிகளுக்கு போடப்பட்ட வரியை பற்றி இந்த முட்டாள் சங்கி ஆளுநர் ரவி எங்கேயாவது பேசியது உண்டா? இதை எதிர்த்து போராடியவர் தான் ஐயா வைகுண்டர். 18 சாதிகளையும் கொடுமைப்படுத்தியது சனாதனத்தை பின்பற்றிய திருவிதாங்கூர் அரசு. திருவிதாங்கூர் என்று ஒரு அரசு இருந்தது. அந்த அரசு சனாதனத்தை பின்பற்றிய அரசு, பிராமணத்திய பார்ப்பனியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அரசாக இருந்தது. அது 18 சாதிகள் மீது வன்கொடுமையான வரிகளை போட்டது. இதை முழுக்க முழுக்க எதிர்த்தவர் ஐயா வைகுண்டர். இந்த வரலாறை பேசணும் சங்கி முட்டாள் ஆளுநர் ரவி அவர்களே. முதல்ல வட இந்தியக்காரர்களை பீடா பயிலுக, சங்கி பயிலுக. இந்த முட்டாள்களுக்கு, பீடா வயல்களுக்கு என்ன அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எப்படி ஐபிஎஸ் ஆனா இருந்தாலும் எப்படி இந்த பொறுப்புக்கு வந்தாருன்னு ரொம்ப கேலி கூத்தாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை கேலி கூத்தாக விமர்சித்து கொண்டிருக்கின்றார். வள்ளலாரை மாற்றியாச்சு, வள்ளுவரை காவி பெயிண்ட் அடித்தாச்சு, இப்போது ஐயா வைகுண்டருக்கு காவி பெயிண்டா?